ஹலோ கைஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ் ரீச் பண்ண தரமாக எல்ஐடி வரைக்கும் ரீச் பண்ணோம். இப்போ ஏஎஸ் 26 ஸ்டார் ரீச் பண்ணுறதை பார்க்க போகிறோம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துக்கோங்க, மேட்சை டிஸ்பிளே பண்ணிட்டேன். மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறேன். போகலாம் வாங்க. பாடி போவாட்டி வேகமாக போயிடுச்சு. வாங்க. மினி ஷாட் எடுத்துட்டு போய் வாருங்க ஒன்ட்டா பண்ணிட்டு அப்படின்னு சொல்ல ஆசை தான். என்ன ஃபஸ்ட்டு ஒன்று போய் மொக்காங்க. அதான் ஒன்று ஒரே ஒரு நாள் வைப்போம். அவனை தோற்றுருவோம். நாங்கள் டீம் தோற்றுருவோம். உண்மையாக சொல்கிறேன், எங்கள் டீம் தோற்றுருவோம். ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டும். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தோற்றுருவோம். தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட் அதெல்லாம் நல்லா ஆரம்பிச்சு போயிட்டுருக்கேன்னா நான் ரைட்டில் போயிடுவேன். அங்கே ஒரு எனிமி ஓடினதை பார்த்துட்டு ஆனால் நான் பார்த்தேன், எனக்கு கண்டுக்கவே இல்லை. ரைட்டில் ஃபுல்லாக ரைட்டில் சரி ஆரம்பிச்சு. இது வந்து நான் எப்படி இல்லை சரி இப்போ ஒரு எனிமி நாக்கு வைப்போமா இதுவே அவன் நாக்கு கிளியர் ஆயிடும். என்ன சொல்லுவாங்க திடீர்னு சுட்டேன், எனக்கும் தெரியாது. பரவாயில்ல. இப்போ போயிட்டுருக்கேன்னா அங்கே ஒரு எனிமி ஏதாவது லாங்கில் அடிக்க முடியாது. டக்குன்னு இப்போ போய்ட்டு ஒரே அடித்து பாருங்கள். காலி இன்னொருத்தன் ஊக்காங்க விட்டு வந்துட்டுருக்கான். இப்போ பாருங்கள் கொஞ்சோண்டு டேமேஜ் கொடுப்பா. நான் பார்க்க இப்போ டீமே போட்டுருக்கேன். அந்த பக்கம் வராரு. அவர் வந்து அடிப்படாதுன்னு பார்க்கலாம். அப்படி எனக்கு வந்து சளி பிடிச்சிருக்கனால கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்கும். வயசு தோற்றுட்டோம். சொன்ன மாதிரியே தோற்றுட்டோம் பார்த்தீங்களா. இப்போ அடுத்த ரவுண்டு வச்சு செய்கிறேன் பாருங்கள். கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். கிங்ஃபிஷர் ஆமாம், இந்த ரவுண்டு தோற்றுருவோம். கஷ்டப்பட்டு அடிப்போம். நான் அடிக்க மாட்டேன், டீமில் அடிப்பாங்க. நான் தோற்றுவேன். ஆனால் இந்த வச்சு இந்த வயசு எம்பிபி மாதிரி இந்த லீடர் போல் செகண்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரியாக தெரிலங்க. பரவாயில்ல, அடிச்சுடுவோம். வீட்டுக்கிட்ட மழை பெய்யறனால சவுண்டு இருக்கும், கண்டுக்காதீங்க. எனிவேஸ் எலைட் ஹீரோய்க்கு ரீச் ஃபைனலி. இப்போ ஸ்கோப் போட்டு பார்த்துட்ருப்பேன். ஒன்று வேலை கேவாது. வாங்க போகலாம். ஓடுறா தாம்போ இப்போ தாப்பி போவோம். பாருங்க அடிவாங்கிறது பாருங்க. அதில் சூப்பர் இன்ஜினியர் எடுப்பேன். எனர்ஜி ஆயிரம் வர மாட்டேங்குதுங்க. எங்களுக்கு ஒட்டி போனேன். இப்போ பாருங்கள் 3 இயர் நடிச்சு ஸ்நாக் கொண்டு போயிடுங்க. வாங்கோ அவ்வளோதான் சொல்ல. எதுவும் அந்த டிப்பான அழுத்தி பிடிச்சோம். இந்த ரவுண்டு தோற்றுருவோம். ஸோ இதை காமிக்கிறதுக்கு இருந்தாலும் காமிக்கிறேன். 13 நிமிஷம் தான் வீடியோவே. 17 நிமிஷத்தையும் காமிக்கிறேன்னா அப்புறம் நான் என்னத்தை பண்ணுறது கேட்குறேன். ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ இவன் இப்போ இவன் காலையில இவன் இப்போ போய் ஸ்ட்ரெயிட்டாக விட்டு சைடில் இருக்கிற கவர் எடுத்து ஆடுறதுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். நானும் இதே தப்பு தான் பண்ணேன். அங்கே ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த வீடு இருக்குன்னா அந்த வீட்லேயே முட்டிட்டு விட ஆரம்பிச்சிடுவேன். என்ன பண்ண தப்பு. இப்போ இந்த ரவுண்டு ஜெயிப்போம். அடுத்த ரவுண்டு இந்த ரவுண்டு சொல்லிட்டோம். அடுத்த ரவுண்டு வச்சு செய்யணும் பாருங்கள். இப்போ நான் லீடர் போல் கடைசியில் இருக்கேன். ஆனால் பாருங்கள் இந்த முறை ஃபஸ்ட்டில் வருவேன். உட்பேக்கர் இல்லை, M14 வேர்ல்டு ரெக்கார்ட் கொடுத்துட்டு அதான் ஆகும். இப்போ இந்த ரவுண்டு ஜெயிச்சிடுவோம். ஆனால் நான் செத்துருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரவுண்டில் நான் ஒழுங்காக ஆட மாட்டேங்க. ஆமாங்க, செத்துருவேன். இது ஒன்ட்டா படிக்கிறதே என் வேலையை வச்சு சும்மா ஒன்ட்டா படிக்கிற மாதிரி பண்ணுறது விழுகாது. இப்போ ஒருத்தனை 2 பேர் டவுனாக. ஆமாம், இந்த இடத்துல தான் ஒரே ஒரு ஊசி. ஒரு டவுன் பேர் வேவாயிடுவான். ஓடுன்ட்டுனா இப்போ அவங்களோட போட்டுப்பான். ஸ்கையர் விட மாட்டேன். இங்கே ஒருத்தன் வருவான் பாருங்க. அப்படியே பிடிச்சி அழுத்திட்டு வீசுவேன். அப்படியே உட்காந்துருவேன். அவன் டீமேட் ரிவ்யூக்குள்ள வந்துடுவான். சோனி ஆக்டிவேட் போயிருந்தாங்க. அப்படியே
அவன் தகுந்து இதுக்கிட்ட போவேன் டீம் ரிவைவாக பண்ணிருப்பாப்புல ஸ்குவாடே வைப்போம் நினைப்பேன் 2 பேர் தனியாக கஷ்டம்னா இப்போ வந்து என்ன ரிவைவ் பண்ணுவாங்க என்ன வந்து ரிவைவ் பண்ணிடுவான் அப்படி டக்குனு ரிவைவ் பண்ணிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவான் இப்போ அங்கே நாக்கா இப்போ வெடிக்க சுற்றுருக்க பிடிச்சி கரகரன்னு அழுத்துங்க இந்த இடம் தாங்க தரமாக அடித்தேன் வேறு எங்கேயுமே அடிச்சிருக்க மாட்டேன் தரமாக வச்சு கரகரன்னு அழுத்தலை இப்போ அடுத்து வந்து என்ன கண்ணு எடுப்போன்னா எம்பி பட்டியலில் ஓகே ஞாபகம் வந்துச்சு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படியா இந்த மேட்ச் பூயா வயசு ஆனால் நான் அடிச்சிருக்க மாட்டேன் இந்த 2ஆம் நம்பர் பிளேயர் அடிச்சிருப்பாப்புல டபுள் வேர் லெக்ஸ் வச்சு அழுத்தே கொண்டிருப்பார் பிள்ளைன்னு லாஸ்ட் ஒன்று M10 3 சிப்பு அப்புறம் M14 3 சிப்பு என்னன்னு தெரில M14 எடுத்தாலே அடி மாதிரி விழுகுது எனிமீஸுக்கு இப்போது இங்கே 2 பேர் நவுன்னு இருப்போம் பாருங்கள் 2 பேரை சரி ஐஸ் அடிக்க வேண்டிய ரவுண்டுக்கு இதை கிளியர் பண்ணணும்னு சொல்லி M14 ஃபிக்ஸ் பண்ணுற கேப்பில் ஒருத்தன் வந்துடுவான் டக்கும் நிறுத்து கரகரகரகரன்னு நிறுத்து 4 பேர் சர மாதிரியாக விட்டுருவேன் இப்போ கரெக்டாக இப்போ என்ன பண்ணுவேன் இங்கே ஒரு குளால் போட்டுருவேன் குளால் போட்டு மெடிக்கல் சுற்ற ஆரம்பிச்சிடுவேன் பொறுமையாக மெடிக்கல் சுற்றிட்டே ஆடுவேன் கொஞ்ச நேரம் கழிச்சு தானே வெறுப்பேன் ரஷ் அடிப்பேன் பாருங்கள் இப்போ தரமாக ரஷ் அடிப்பேன் நான் நினச்சிருந்தேன் இந்த ரவுண்டு ஏசி வச்சிருக்கலாம் ஆனால் ட்ரிபிள் டக்டோனா போச்சு என்ன டீம் எனிமி ரிவைவ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நான் அழுத்தி பிடிச்சிடுவேன் எனிமி ரிவைவ் பண்ணி முடிச்சு அந்த கில் எடுத்துருந்தேன்னா எனக்கு வந்துருக்கும் அதில் க்ரோசெக்ஸ் இருக்கும் எடுத்துருவேன் க்ரோசெக்ஸ் எடுத்துருவேன் இப்போ இந்த இடத்துல ஸ்கைலர் விட்டுள்ள போகும் பாருங்க ஏன் ப்ரோ நீங்கள் ஸ்கைலர் மட்டும் வச்சு ஆடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் இப்போ பாருங்க ஒருத்தர் எங்கேருந்தோ அழுத்துறான் பார்த்தீங்களா ஸ்கைலர் வந்து என்னோடய பர்சனல் கேரக்டர் எப்பயுமே நான் ஸ்கைலர் வச்சு ஆடுவேன் இப்போ திடீர்னு எனிமி சுற்றுக்குள்ளால் போட்டு ஃபுல் டேமேஜ் கொடுத்து வச்சுருப்பீங்க சுற்றுக்குள்ளால் போட்டான்னா ஒன்று அவன் பயப்படுறதுக்காக ஸ்கைலர் போடுவோம் ஏன்னா அப்போ தான் ஐயோ இவ்வளோ உடஞ்சிருமோன்னு பயப்படுவான் அப்போ போடுவோம் ஸ்கைலரு மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்கேன்னா இப்போ கீழே இருப்பான் எனிமி நான் நோட்டீஸ் பண்ண மாட்டான் ஒரு இந்த பக்கம் ஓடுவேன் இங்கே இல்லையா அப்படியே யூட்டன் அடிப்பேன் இங்கே போவேன் இங்கேயும் இல்லையா அங்கே உள்ளே இருக்க மாட்டான் மேலே போயிட்டு இப்படி கீழே வச்சுருவேன் இந்த பக்கம் கீழே வச்சோன்னு எனிமி இருப்பான் பாருங்கள் இருப்பான் டக்குன்னு ஸ்கைலர் விட்டு வரன்னு அழுத்திடுவேன் அவ்வளோதான் 2 ரவுண்டு ஜெயிச்சிட்டோமா அடுத்த ரவுண்டு தோற்றுருவோம் அடுத்த ரவுண்டு ஜெயிச்சிடுவோம் அதுக்கு அடுத்த ரவுண்டு தோற்றுருவோம் இந்த ரவுண்டு தோற்றுருவோமான்னு தெரியல ஏன்னா இந்த ரவுண்டு நான் ஒழுங்காகவே விளையாடல உட்காந்து ஆடிக்கிட்டு இருந்தேன்னா எனிமி ஈஸியாக அடிச்சிட்டான் ஒன் டேப் அது இதுன்ட்டு இன்னொன்று இங்கே இருக்க கண்ணை நான் எதுவுமே எடுக்கல ஏன்னா இங்கே இருக்க கண்ணை எடுத்துருந்தா நேற்றுக்கு எனக்கு அட்வான்டேஜாக இருந்திருக்கும் ஏன்னா டக்குன்னு எடுத்து ஆக ஆரம்பிச்சிடலாம் இன்னும் தொடவே இல்லை அதனால் தான் எடுத்து இதை வச்சு ஆட ஆரம்பித்தேன் பாருங்க ஒரு நாக்கு அந்த கரெக்டாக அந்த நாக்கு விழுந்தோடனே விழுவாது போடவே மாட்டேன் பாருங்க அதான் அப்படியே உட்காந்து ஆட ஆரம்பிச்சிட்டேன் மாங்கோ அடுத்த ரவுண்டு தோற்றுருவோமா அதுக்கடுத்த ரவுண்டு வந்து நான் ஒரு நாக்கு வச்சு அடுத்த செகண்ட் என் டீம் வச்சு கொத்துட்டு ஓடிடுவேங்க முக்கியம் எத்தனை பேர் 3 பேர் ஒருத்த டைம் அடித்தேன் ஒருத்தனுக்கு ஓரியன் போடும்போது வேறு வழி இல்லை சரி இப்போ இந்த ரவுண்டை பற்றி பேசலாம் இந்த ரவுண்டில் எங்கள் டீமே ஒய்ப் அவுட் ஆயிடும் ஏன்னா நான் எப்பயுமே ரஷ் ஆடுறேன் நான் வந்து பிஆர் ஆடுறேன் நல்ல பிள்ளையாக இருப்பேங்க ஏன்னா பிஆரில் வந்து எலைட்டீரை கிடைக்கல தான் இருந்தாலும் அதில் ரஷ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் வந்து தாறுமாறாக ரஷ் அடிப்பேன் நான் இனிமே எங்கேயோ இருப்பான் பரவாயில்ல ரஷ் அடிப்பேன் அப்பயும் நடிப்பேன் இப்போ க்ளூ போட்டு பார்ப்பேன் அங்கே எனிமி இருக்கானா வேணும்ட்டு ரஷ் அடிப்பேன் பாருங்க எனிமி இப்போ டீம்மேட்ஸில் அப்படியே நின்று ஆடாமா நான் அப்படி இப்போ பாருங்க கரெக்டாக அங்கே எனிமி இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சா அவன் நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கரெக்டாக நடத்துவேன் இப்போ க்ளூவால் போட்டிருப்பேன் நான் ஆக்சுவலி க்ளூவால் போட்டிருந்தா அந்த இடத்துல தப்பிச்சிடலாம் க்ளூவால் போடல இப்போ எப்படின்னு நேரத்தில் காலியாகிடுவேன்
ஊக்காங்க போட்டு வருவோம் பாருங்கள். ஃபட்லி எனக்கு கிளியர் பண்ணுறதுக்காக ஊக்காங்க போட்டு வருவோம். என்ன எனிமையோ யாருக்கு தெரியும். இந்த ரவுண்டு பொறுமையாக போகுங்க, பார்க்குறதுக்கும் வேஸ்ட்டு பண்ணுறோம். பாருங்க சாப்பிட்றதுல எக்ஸாம்பிள் அதை பறித்து நடத்துவோம்வா. அதுதான் சிரிப்பாக வரும். பாருங்க சாப்பிட்றீங்க ஒருத்த எனிமே வரும் பிடிச்சி கர 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 கரன்னு அடுத்துவோங்க பாருங்க. டீமெட்டை ஒருத்தர் ரிவைவ் பண்ணியிருக்கலாம் இந்த கேப்பில், நான் பண்ணவே இல்லை. நான் மைக்கெழுத்துலேயே கத்திக்கிட்டு தான் இருந்தேன். டீமெட்டை ரிவைவ் பண்ணுறேன். எவ்வளோ ஷார்ட் ரேஞ்சில் இருப்பான் பாருங்க. அழுத்திக்கிட்டே அழுத்திக்கிட்டே இருக்குவான். எனிவேஸ் லாஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் எப்படியும் ஜெயிச்சிருவோம். ஃபைனல் ரவுண்டு நினைக்கிறேன். ஆமாம், ஃபைனல் ரவுண்ட். இந்த ரவுண்டு தாங்க போயிட்டு முந்திரி கோட்டமாக முந்திட்டு பேசுகிறாங்க. கரெக்டாக M10 3 போடுவோம் பாருங்க. M10 3 சிப்பு, M14 3 சிப்பு போயிட்டு மொத்தம் நோட்டி எழுதிடுவேன். நல்ல கேம்ல கொடுப்பேன் இந்த ரவுண்டு. முந்திரி போட்ட மாதிரி முந்திரது தான் என் தப்பே. அதை மட்டும் நான் எப்படியாச்சும் ஃபிக்ஸ் பண்ணுறதோட நான் எப்படியாச்சும் தயாராக ட்ரை பண்ணுறேன். மாங்கோ 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 கிண்டாடா. ஐயோ அடித்து தொலைய மாட்டேங்கிறேனே. நான் தான் ஆட்டுருந்தேன், அடிக்க மாட்டேங்கிறேன். பரவாயில்ல விடுங்க. இந்த ரவுண்டு ஆமாம் இந்த மேட்ச் பூவே அடிச்சுருவோம். இது வேறு. இப்போ பாருங்கள் சத்தம் வர்ற மாதிரியாக ஸ்கைலர் விட்டு ஆடுவோம் பாருங்க. இந்த ரவுண்டு தரம் அவ்வளோ கேம் பிளே கொடுத்துருப்பேன். கேம் பிளே நல்லா கொடுத்துருப்பேன். டக்கு டேமேஜ் கொடுக்குறேன். பூவாலே போட்டு ஆட மாட்டேன் இந்த ரவுண்டு. ஃபுல்லாக கவர் எடுத்து ஆடுறதே வேலையாக சரி ஆடுவோம். டக்குன்னு ஒருத்தம் எடுத்துறாங்க போட்டு கரகர அதான் அவனை முடிச்சுட்ருவான். இப்போ இவனை முடிக்கிறதுக்குள்ள அவன் இன்னொருத்தன் வந்துடுவான். இப்போ இந்த கேப்பில் எப்படியே கட்டி முடியும். இப்போ ரிவேஜ் ஒருத்தன் வந்து அழுத்துவான் பாருங்க டிவி விட்டு. அவன் தாங்க போய் அடித்து கொடுத்தவன். வேறு லெவல் பாய். நான் கரெக்டாக எலக்ட்ரிக் அடிக்கும் போது ஒரு எய்ஸ் அடித்தேன். அந்த எய்ஸு கிடைக்குதான்னு பார்க்கலாம். பட் எனிவேஸ் மேட்ச் பூயா கைஸ். வேணா பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு நாக்கு இப்போ பாருங்க. அடுத்து நாக்கு வைக்கணும்னா இவன் நாக்கு வைக்க மாட்டேன். இவன் டீமெட்டு அவங்க வச்சிட்டாங்க. போய்ட்டு மெடிக்கல் சுற்றுவோம். 2 மெடிக்கல் சுற்றிட்டு 3 மெடிக்கல் சுற்றிட்டு அடி ஆரம்பிப்போம் பாருங்க. 1 2 3 ஃபுல்லாக சுற்று. இப்போ பாருங்க தொலைவும் போடுற பூயா வேறு லெவல் கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம பூயா அடித்தாச்சு. நம்ம தான் செகண்ட் MVP பொசிஷன். எனிவேஸ் பூயா இருக்குதுல்ல எலைட் ஹீரோயிக் பார்த்துக்கோங்க. நம்ப மாட்டேங்க எனக்கு தெரியும். அதான் போட்டு வச்சிட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் பாய், டேக் கேர் காய்ஸ்.